பாஸ்டர் நாங்க காணிக்கை கொடுக்கணும்னு விருப்பப்படுகிறோம் பாஸ்டர், ஆனா எப்படின்னு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்க இயேசு செஞ்சது போலவே செய்யலாம பிரியமானவர்களே. 5 அப்பத்துக்கு பதிலாய் 5000 2 மீனுக்கு பதிலாய் 200 ரூபாயும் நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதை எடுத்துட்டு வந்து எதுலடா கோக்குற? 5 அப்பமும் 2 மீனும் ஆண்டவர் நம்மளுக்கு தடா சாப்பிட கொடுத்தாரு. அத்தை எடுத்துட்டு வந்து காணிக்கல சொல்றீடா, நியாயமாடா பாவி. கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள். ஓ, கொடுங்கள் கொடுங்கள்னா இதுதான் உங்களுடைய கொடுங்களோ? ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுங்கள் இல்லையோ? ஒரு பாட்டு ஏழைங்களுக்கு கொடுங்கள்னு பேச மாட்டீங்களே. உங்களுக்கு தான் கொடுங்க 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 எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டீங்க. அதாவது நீங்க கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்கிறோம் பிரியமானவர்களே. நீங்க இப்படி ரைட் சைடு போனீங்கன்னாக்கா அங்க பார்கோட் ஸ்கேனர் இருக்கு, அங்க நீங்க ஸ்கேன் பண்ணி கூகுள் பேலயோ ஃபோன் பேலயோ நீங்க பே பண்ணலாம். இல்ல நீங்க லெஃப்ட் சைட்ல வந்து செக் தான் இருக்கு, என்கிட்ட போன்ல கேஷ் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இங்க செக் இருக்கு, நீங்க செக்கை எழுதிட்டு நீங்க ட்ராப் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்க திரும்பவும் அப்படி பின்னாடி சைடு போனீங்கன்னாக்கா அங்க ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சிருக்கிறோம், கேஷ் தான் இருக்கு அப்படின்னு கேஷ் அங்க போட்டுடலாம். இல்ல லெஃப்ட் சைடு இல்ல கேஷ் எல்லாம் இல்ல பிரதர், எங்கிட்ட சாலிட் கோல்டு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னாக்கா அங்க கோல்டு ஆஃபரிங்ஸை வாங்கிட்டு இருக்கிறோம், நீங்க அங்க வேணா போட்டுடலாம். முக்கியமான காணிக்கை ஒன்று இருக்கு பிரியமானவர்களே, அது நடுவில் வச்சிருக்கிறோம். அது என்னன்னாக்கா பில்டிங்கை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். சபையை கட்ட காசு கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? சபையான உங்களுடைய பொறுப்பு தானே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? காசுல நல்லா சொல்லக்கூடாது, வீட்டு பத்திரத்தை எடுத்துன்னு போய் அடமானம் வச்சுட்டு அந்த காசை கொண்டு வந்து சபை கட்ட நீங்க கொடுத்துடுறீங்க. அதுக்கான வட்டியை நீங்களே கட்டிடுறீங்க. ஒண்ணு மறந்துட்டேன், ஸ்வைப் மிஷின் பின்னாடி பக்கம் இருக்கு பிரியமானவர்களே. நீங்க சர்வீஸை முடிச்சுட்டு நீங்க வெளியே போகும்போது கார்டு நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், நாங்களே ஆட்டோமேட்டிக்கா ஸ்வைப் பண்ணி எடுத்துக்குவோம் பிரியமானவர்களே. சோழி முடிஞ்சு. எப்படியெல்லாம் காசா வாங்கணுமோ எல்லா விதமான காசையும் வாங்குறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்கிறார் பாஸ்டர். ஆனா சபையில் இருக்கிற ஏழை மக்களுக்கு எதனா ஒரு நல்வாழ்க்கை பண்ணணும்னு ஒரு ஃபெசிலிட்டியும் பண்றது கிடையாது.